வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணிங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய்ங்க. அது கூட கொத்தமல்லி, புதினாவும் 2 ஒரு கைப்பிடி அளவுக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு கூட சேர்த்திக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. இது கூட தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துனா போதுங்க. ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சுக்கலாங்க. விசில் வந்துட்டு இலை ஆடா இருந்துச்சுன்னா 5 விசில் போதுங்க. இல்லைனா 7-8 விசில் விடணும். நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் 7 விசில் விட்டேங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா குயிக்காக வதங்கிடுங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளியோட தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியும் தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்திக்கலாங்க. மட்டன் தண்ணி இல்லாமல் பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மெஷர்மெண்ட்டுக்கு வேணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்துற அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்தணுங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 3.5 கப் தண்ணி சேர்த்தணுங்க. அரிசியை ஃபஸ்ட்டு களைஞ்சிட்டு ஊற வைங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இது கூட நான் பாதி லெமன் சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க. எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். சிம்லேயே வைங்க, அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கலந்து விட்டிங்கன்னா ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கூட நான் சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். 65ஓட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி டெய்லி ரெசிபி பார்க்குறதுக்கு காவ்யா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.